எல்லாருக்கும் வணக்கம். அவுட் சோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? முதல்ல எதுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் புக் போகிறோம்? போன இடம் தான் குரூப் 4ல் 100 கேள்வியில் 60 65 தான் புக்குள்ளே இருந்து வந்திருக்கு. மிச்சம் இருக்கிற 30-35 அவுட் சோர்ஸ் புக்கிலேருந்து வந்திருக்கு. இல்லை ப்ரோ 60-65 வரலைன்னா நீங்கள் புக்கு நல்லா படிச்சிங்கனாலும் அங்கங்கே கண்டென்ட் தேடி நீங்கள் படிச்சிருந்தாலும் இல்லை ஏற்கனவே படித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸால் நீங்கள் எலிமினேட் பண்ணி கூட ஒரு 65 வந்துடலாம். சரியா? இந்த அவுட் சோர்ஸ் போக வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்குது. அதுதான் உண்மை. சரியா? இந்த அவுட் சோர்ஸை இப்போது சில அகாடமிஸ் அவங்க இந்த கண்டென்ட்லாம் எடுத்து அவங்க ஒரு புக்காக தயார் பண்ணி விட்றாங்க. ஏன்னா நம்மளால் இந்த இளங்குமனார் புக்கு, தேவநாய பாவனார் புக்கு, பழமொழி 400 புக்கு நிறையா இருக்குது. ஒரு 10 புக்கு 15 புக்கு இருக்குது. இதை தேடி நம்ம படித்து ரிவிஷன் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த அகாடமி புக்ஸ் நம்ம போகும்போது போன டேவே சிலபஸ் ஓரியன்டாக சுரேஷ் A3 புக்கும் டேஃபோட அந்த 2 புக்கு விட்டுருந்தாங்க. A4 சைஸில் ஒரு 2 புக்கும், புத்தாவோட பிங்க் புக்கும், இன்னும் சில அகாடமிஸ் புக்கு விட்டுருக்காங்க. ஆனால் ஃபெமிலியராக இருக்குது இந்த 3 புக்கு தான். இந்த சுரேஷ் புக்கை பார்க்கும்போது ரொம்ப அது பெருசாக இருக்குது. சரிங்களா? கண்டென்ட் ரொம்ப அதிகம். போன தடவை ரீசன் பண்ண கூட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. டேஃபும் அதேமாரி தான். ஆனால் புத்தா புக்கை பொறுத்த வரைக்கும் புத்தா புக்கில் போன தடவை படித்தவங்க நிறைய ஒரு 70 75 80 வரைக்கும் கூட தொட்டிருக்காங்க. புத்தா புக்கு போன தடவை ஒரு வெரி அண்டர் ரேட்டடான புக்கு, பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ கூட புத்தா புக்கில் உடனே அவங்க அப்டேட் பண்ணி ஒரு பிளாக் புக்கும் அவங்க வெளியிட்டாங்க. ஆனால் இன்னும் சுரேஷும் டேஃபும் வெளியிடல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி புக்கு வெளியிடுவாங்க. அப்படின்னா அந்த புக்கு செல்லிங் ரேட் அதிகமாகும், சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். ஏன்னா ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த புக்கு வாங்குறதா இருந்தாலும் அந்த புக்கோட PDF ஃபைல்ஸ் டெலகிராமில் இருக்கும். ஏதோ ஒரு சேனல்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த புக்கை வாங்கி பாருங்கள். நீங்கள் சில டாபிக்ஸ்லாம் நீங்களே புக்லேயே தேடி படிச்சிடலாம். சில படிக்காத டாப்பிக்கெல்லாம் இந்த புக்கு நான் PDF ஃபைலில் தேடி போய் பாருங்கள். இந்த கண்டென்ட்லாம் ஓகே, நான் படித்தா என்னால் அடிக்க முடியும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தோணுச்சுன்னா அந்த புக்கை வாங்க. அதுக்குன்னு தேவையில்லாமல் புக்கை வாங்கி அடிக்க வச்சுக்கிட்டு படிக்காமல் இருக்காதிங்க. ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களே போனோடய சுரேஷில் ஒரு புக்கு, டாஃப்லன்னு புத்தால் ஒரு புக்கு, 2-3 புக்கு வாங்கி வச்சுட்டாங்க. கடைசி நேரத்தில் அவங்களால படித்து ரிவிஷன் பண்ண முடியல. அதுதான் உண்மை. அதனால் கம்மியாக படித்தாலும் அதை மறக்காமல் படிக்கணும். அதுதான் உண்மை. ஓகே? ஸோ நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஓகேனா புக்கை வாங்குறீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு இதையும் மெர்ஜ் பண்ணி இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லைன்ட்டு நீங்களே ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஆனால் தமிழில் சில டாபிக்ஸ்கள் இருக்குது. இதை படித்தோம் கண்டிப்பாக நம்ம மார்க் எடுக்காமல். இப்போ பழமொழி 400 அந்த 400 பழமொழியும் படித்தோம்னா ஷார்ட்கட் போட்டு படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் 2-3 போட்டுடலாம். ஆனால் இந்த ஓமை தொடர், மரபு தொடர், கலைச்சொற்கள் இதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதுக்கு ஒன்று அனுபவ அறிவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டி தாத்தா அவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஓமையாக ஏதாவது அப்படி சொல்லும்போது நம்ம காது வழியாக கேட்டதாக ஏதாவது ஒன்று இருக்கலாம். இல்லை நம்மளே அந்த ஆப்ஷனை பார்த்து எலிமினேட் பண்ணி போடலாம். ஆனால் சில திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 20 அதிகாரம்னா அந்த 200 குறளை படித்தா நம்ம கண்டிப்பாக போட முடியும். அதனால் நீங்கள் புக்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. ஏன்னா புக்கு எல்லா புக்கும் 500 600 1000 கூட இருக்குது. காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி கவனம் முக்கியம். அவ்வளோதான் நான் சொல்ல வருவேன்.